அன்புக்குரியவர்களே, அண்மை காலங்களில் அதிகமாக பங்கேற்பு அமைப்புகளை பற்றி திரு அவை பேச நாம் கேட்டிருக்கிறோம். நாம் எல்லாரும் ஒன்றாயிருக்க வேண்டும், நற்செய்தி பணியிலே ஈடுபட வேண்டும். அத்தோடு நம்முடைய பங்கேற்பு அமைப்புகள் திறம்பட செயல்பட்டு எல்லா விதத்திலும் நமக்கு துணை புரிய வேண்டும் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் பல்வேறு நம்பிக்கையாளர்களுக்கு, துறவிகளுக்கு, அருள் பணியாளர்களுக்கு இந்த பங்கேற்பு அமைப்புகளில் அவ்வளவு நம்பிக்கை இல்லாமல் போவது வேதனைக்குரியது. ஒன்றை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். வெறும் ஆலோசனை மட்டுமே பெரும்பாலான பங்கேற்பு அமைப்புகள் பெறுவதால் அவை முக்கியமில்லாமல் போய்விடுமா? நிச்சயமாக இல்லை. ஆலோசனை மூலமாகவும், ஏன் முடிவெடுப்பதன் மூலமாகவும், இரண்டு விதங்களிலும் நாம் திரு அவையின் ஆளுகையில் பங்கு பெறுகிறோம். இந்த பங்கேற்பு அமைப்புகளின் முதன்மையான நோக்கம் ஒரு சமூக பிரதிநிதித்துவ தேவையை நிறைவு செய்வதோ அல்லது மிகவும் திறமையாக நிர்வாகம் செய்வதற்கோ ஒரு உத்தியாக இல்லை. இந்த அமைப்புகள் எல்லாம் நாம் எல்லாரும் ஒன்றாயிருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு நம்முடைய திருமுழுக்கு, உறுதி பூசல் இவற்றின் வழியாக ஆண்டவர் இயேசுவின் முப்பெரும் பணிகளான இறைவாக்குரைக்கும், புனிதப்படுத்தும், ஆளுகை செய்யும் இப்பணிகளில் பங்கேற்பதே ஆகும். சில நேரங்களில் சில குழுக்கள் அல்லது கூட்டங்கள், சில அமைப்புகள் ஒன்று கூடும்போது நாங்கள் தான் வென்றுவிட்டோம் என்று சிலர் மார்தட்டிக் கொள்வதை பார்த்திருக்கிறோம். பிரியமானவர்களே, எண்ணிக்கையில் பெரும்பான்மையாக இருக்கும் குழு தாங்கள் குறைந்த எண்ணிக்கையிலான மற்ற குழுவை விட வெற்றி பெற்றுவிட்டதாக கருதி தங்கள் விருப்பத்தை அவர்கள் மீது திணிக்கவே கூடாது. மாறாக எந்த ஒரு கூட்டத்திலும் பெரும்பான்மையினரும் சிறுபான்மையினரும் உண்மையையும் திரு அவையின் நலனையும் தேட வேண்டும். திரு அவையில் ஒரு ஒருமித்த கருத்தை, எக்லேசியல் கன்சென்சஸ் என்று சொல்வார்களே, அத்தகைய ஒன்றிப்பை நாம் எட்ட வேண்டும். இத்தகைய ஒருமித்த கருத்து வாக்குகளை எண்ணுவதன் மூலம் அல்ல, மாறாக தூய ஆவியாரின் செயல்பாட்டின் கீழ் நிகழும் நம்பிக்கையின் சந்திப்பால் ஏற்படுகிறது. வாக்கு என்பது ஆலோசனை வாக்கா அல்லது முடிவெடுக்கும் வாக்கா என்பது முக்கியமல்ல. அதை தாண்டி உண்மைக்கும் திரு அவைக்கும் நாம் பணி செய்கின்றோமா என்பதுதான் முக்கியம். ஒரு நல்ல தலைவர் சாதாரணமாக பெரும்பான்மையினுடைய கருத்தை புறக்கணிக்க கூடாதுதான். அதுவும் குறிப்பாக அது ஏகமனதாக இருந்தால் அதை மதிக்க வேண்டும். இல்லையென்றால் கருத்து சொல்பவர்களை அவமதிப்பதாகிவிடும். மிக முக்கியமான மற்றும் தவிர்க்க முடியாத காரணம் இருந்தால், அந்த வாக்கு ஆலோசனை வாக்காக இருந்தால், அவர் சில நேரங்களில் பெரும்பான்மையினரால் வெளிப்படுத்தப்பட்ட கருத்துக்களுக்கு எதிராக அவர் செல்ல முடியும். பிரியமானவர்களே, பங்கேற்பு அமைப்புகளின் உண்மையான நோக்கத்தை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். திரு அவையில் பங்கேற்பு அமைப்புகள் எப்போதும் உலகுசார் அமைப்புகளோடு ஒப்பிட்டு குழப்பப்படக்கூடாது. அவற்றை அதிகார பகிர்வு வடிவங்களாக நாம் பார்க்கக்கூடாது. கட்சி சார்ந்த கருத்துக்களையோ அல்லது நலன்களையோ திணிக்கும் வழிகளாக அவற்றை கருதக்கூடாது. மாறாக திரு அவையில் எல்லாரும் ஒன்றுபட்டிருக்க வேண்டும். நாம் பலராயிருந்தாலும் கிறிஸ்துவில் ஒரே உடலாயிருக்கிறோம், ஒருவருக்கொருவர் உறுப்புகளாயிருக்கிறோம் என்று பவுலடியார் ரோமையருக்கு கூறியது போல நாம் செயல்பட வேண்டும்.
இத்தகைய அமைப்புகள் தூய ஆவியாரால் வழிநடத்தப்பட்டு உயிரூட்டப்பட்டு திரு அவையின் உண்மையான தன்மையை வெளிப்படுத்துமாறு நாம் பார்த்து கொள்ள வேண்டும். பல நேரங்களில் நாம் திரு அவையில் அதிகாரம், பவர் எங்கிருந்து வருகிறது என்பதை சரியாக புரிந்து கொள்வதில்லை. பல நேரங்களில் மறைமாவட்ட அளவிலும் பங்கு அளவிலும் மக்கள் ஆயர் மற்றும் பங்கு அருள் பணியாளர் இவர்களின் அதிகாரம் தங்களுடைய அதிகாரம் என்று நினைத்து கொள்ளுகிறார்கள் தவறாக. ஒரு சமூகத்தில், வெளி உலகில், அரசியலில் மக்கள் வாக்களித்து தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அவர்களின் அதிகாரம் சாதாரணமாக மக்களிடமிருந்து வருகிறது. ஆனால் திரு அவையில் அதிகார பகிர்வு கிறிஸ்துவிடமிருந்து திருத்தந்தைக்கும், திருத்தந்தையிடமிருந்து ஒரு விதத்தில் ஆயர்களுக்கும், ஆயர்களிடமிருந்து பங்கு அருள் பணியாளருக்கும், இப்படி ஹயரார்கிக்கல் முறையில், திரு அவை ஆளுகை முறையில் அதிகாரம் மற்றவர்களுக்கு வழங்கப்படுகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்னொரு பக்கம் அதிகாரத்தில் இருப்பவர்கள் எல்லாரும் தங்களுடைய பதவி என்று கூட சொல்லக்கூடாது, தங்களுடைய பணி பொறுப்பு, அது மற்றவர்களுக்கு பணிவிடை செய்ய என்பதை மறந்துவிடக்கூடாது. மறை மாவட்டம் மற்றும் பங்கிலே இருக்கின்ற பங்கேற்பு அமைப்புகள் எதிர்பார்த்தபடி செயல்படவில்லை என்றால் அதற்கு அவை ஒழுங்காக திரு அவை உணர்வோடு வாழவில்லை என்றுதான் அர்த்தம். பல நேரங்களில் இந்த பங்கு குழு, நிதிக்குழு மற்றும் மறைமாவட்டத்தில் இருக்கிற பல்வேறு குழுக்களின் கூட்டங்கள் எல்லாம் சிறு நாடாளுமன்றங்களாக கருதப்படுகின்றனவே தவிர கடவுளின் மக்களை கட்டி எழுப்புவதற்கும் திரு அவையின் பணியை நிறைவேற்றுவதற்குமான டயக்கோனியா பணிபுரிகின்ற அமைப்புகளாக கருதப்படுவதில்லை. அன்புக்குரியவர்களே, பல நேரங்களில் இந்த பங்கேற்பு அமைப்புகள் அவற்றின் தலைவர்களோடு இணைந்து நினைத்த காரியத்தை நன்றாக செய்து முடிக்காததற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னவென்றால் போதுமான தயாரிப்பு இல்லாதது. திரு அவையில் உள்ள ஆலோசனை அமைப்புகள் தங்களின் பணியை பற்றி, உரிமையை பற்றி, கடமையை பற்றி நன்கு அறிந்திருக்க வேண்டும். மற்றும் பொருத்தமான உரையாடல் மற்றும் திட்டமிடும் கலையில் எல்லாரும் நன்கு பயிற்சி பெற்றிருக்க வேண்டும். பங்கு குழு, பங்கு நிதிக்குழு, இன்னும் மறைமாவட்ட அளவில் நிதிக்குழு, மறைமாவட்ட அளவில் மற்ற மறைமாவட்ட மெய்ப்பு பணிக்குழு, காலேஜ் ஆஃப் கன்சல்டர்ஸ், பிரஸ்பிட்ரல் கவுன்சில், மறைமாவட்ட ஆலோசனை குழாமிலை சார்ந்த அருள்பணியாளர்கள், அதே போல் மறைமாவட்ட அருள்பணியாளர் மற்றும் எல்லாருமே நன்கு பயிற்சி பெற்றிருக்க வேண்டும். தகுந்த தயாரிப்பை பெற வேண்டும். சில நேரங்களில் தேவை ஏற்பட்டால் திறமை மிக்கவர்களை வைத்து கூட இவர்களுக்கு பயிற்சி தர வேண்டியது அவசியம். இன்னும் சில கூட்டங்கள் எந்தவித முன்னறிவிப்புமின்றி, எந்தவித அஜெண்டா, என்ன பேசப்போகிறோம் என்பதெல்லாம் தெரியாமல் இந்த உறுப்பினர்கள் வருவதாலும் பல நேரங்களில் இந்த அமைப்புகள் பலன் தருவதில்லை. மறைமாவட்ட ஆயராக இருந்தாலும், பங்கு தந்தையராக இருந்தாலும், மற்ற துறவற சபைகளின் பொருத்தமான தலைவர்களாக இருந்தாலும், இந்த அமைப்புகளின் உறுப்பினர்களுக்கு தேவையான தகவல்களையும் எந்த பொருளை குறித்து விவாதிக்கப் போகின்றார்கள் என்பதை குறித்தும் அவர்கள் முன்பாகவே அறிவிக்க வேண்டும். சூழ்நிலை, காலம், ஆட்கள் இவற்றையெல்லாம் கருத்தில் கொள்ள வேண்டும். சில சட்டப்பூர்வமான செயல்களை செய்வதற்கு யாருடைய ஒப்புதல் தேவையோ
அல்லது யாருடைய ஆலோசனை தேவையோ அவர்களுக்கு இந்த தரவுகளை பெறுவதற்கு உரிமை உண்டு. ஒவ்வொரு உறுப்பினரும் கூட்டத்திற்கு முன்பாகவே இவற்றையெல்லாம் சிந்தித்து அல்லது படித்து தயார் நிலையில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நம்முடைய பங்கேற்பு அமைப்புகள் மிகச் சிறப்பாக இருக்கும். இன்னும் சில பங்கேற்பு அமைப்புகளில் தேவையான சூழல் இல்லாமல் போகிறது. சில பேர் மட்டுமே பேசுகிறார்கள், மற்றவர்களுக்கு பேச வாய்ப்பு இல்லை. நான் சொல்வதுண்டு, சில பேர் இந்த மீட்டிங்கை ஹைஜாக் பண்ணுகிறார்கள் என்று சொல்வதுண்டு. கூட்டங்கள் மற்றும் அமர்வுகளுக்கு தலைமை தாங்குபவர்கள் தன்னுரிமையுடன் எல்லாரும் கருத்து பரிமாற்றத்தை செய்ய வழிகாட்ட வேண்டும். ஒரு சிலர் மட்டுமே கூட்டத்தை ஆக்கிரமித்து கொள்வதையும் மற்ற அனைவரும் வெறும் பார்வையாளர்களாக இருப்பதையும் தவிர்க்க வேண்டும். தலைவர்கள் என்பவர்கள் தங்கள் கீழ் உள்ளவர்களின் கருத்துக்களை விருப்பத்துடன் கேட்க வேண்டும். நீ பேசாதே, வாய் மூடு என்று வார்த்தையாலோ ஏன் முகப்பாவனையாலோ எந்த விதத்திலும் அவர்கள் எடுத்து கூறக்கூடாது. திரு அவையின் நலனுக்காக அனைவரின் ஒத்துழைப்பையும் வளர்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். முன்வைக்கப்படும் அனைத்து கேள்விகளுக்கும் உறுப்பினர்களின் சுதந்திரமான விவாதத்திற்கு உட்படுத்தப்பட்டு செயல்பட வேண்டும். உறுப்பினர்களின் சுதந்திரம் தலைவராலோ மற்ற உறுப்பினர்களாலோ எந்த வழியிலும் தடை செய்யப்படக்கூடாது. அப்படி செய்தால் இந்த பங்கேற்பு அமைப்பு அதன் நோக்கத்தை அடைய முடியாது. நம்பிக்கையாளர்கள் தங்கள் தேவைகளை, குறிப்பாக ஆன்மீக தேவைகளை, தங்கள் விருப்பங்களை திரு அவையின் தலைவர்களிடம் தெரிவிக்க வேண்டும் என்று திரு அவை சட்டமே எடுத்து கூறுகிறது. சட்டம் 212. ஆனால் அதே நேரத்தில் அப்படி எடுத்து கூறும்போது அவர்கள் திரு அவையின் நலனை மனத்தில் கொள்ள வேண்டும். தங்களின் அறிவு, ஆற்றல் இதற்கேற்ப தங்கள் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும். சில நேரங்களில் சில பேர் எவ்வளவுதான் உரிமை இருந்தாலும் நல்ல சூழ்நிலை இருந்தாலும் பேசுவதை தவிர்த்து மௌனம் காக்கிறார்கள். அதுவும் நல்லதல்ல. உறுப்பினர்கள் தங்கள் கருத்துக்களை உண்மையுடனும் நேர்மையுடனும் எடுத்து கூற கடமைப்பட்டிருக்கிறார்கள். அவர்களின் கருத்து தங்களை தேர்ந்தெடுத்த குழுவின் கருத்திலிருந்து சில நேரங்களில் வேறுபட்டிருந்தாலும் அது பரவாயில்லை. ஏனெனில் ஒவ்வொருவரும் தங்களை தேர்ந்தெடுத்தவர்களின் கருத்தை மட்டுமல்ல, தங்கள் மனசாட்சிக்கு ஏற்ப தங்கள் கருத்தை இத்தகைய கூட்டங்களில் எடுத்து சொல்ல வேண்டும். ஏனென்றால் நம்முடைய அருள் அடையாளம், நம்முடைய பணி பொறுப்பு எல்லாம் ஆண்டவரிடமிருந்து வருகிறது. நம்பிக்கையை எவராலும் பிரதிநிதித்துவப்படுத்த முடியாது. ஏனெனில் மீட்பு என்பது முற்றிலும் தனிப்பட்ட ஒன்று. அதை வேறு யார் வழியாகவும் நாம் பெற முடியாது. சில பேர் நான் உண்மையை பேசுகிறேன், எனவே எப்படி வேண்டுமானாலும் பேசலாம் என்று குரலை உயர்த்துவார்கள், மற்றவர்களை காயப்படுத்துவார்கள். பிரியமானவர்களே, நாம் என்ன சொல்கிறோம் என்பது மட்டும் முக்கியமல்ல, எவ்வாறு சொல்கிறோம் என்பதும் முக்கியம். கருத்துக்களையும் பரிந்துரைகளையும் வெளிப்படுத்தும்போது பங்கேற்பு அமைப்புகளின் உறுப்பினர்கள் நம்பிக்கை, ஒழுக்க நெறி இவற்றுக்கு ஒருபோதும் கேடு விளைவிக்கவே கூடாது. கிறிஸ்தவ நம்பிக்கையாளர்கள் அனைவரும் ஆயர்களுக்கும் பங்கு அருள்பணியாளர்களுக்கும் தகுந்த விதத்தில் கீழ்ப்படிதலை காட்டவும் கடமைப்பட்டிருக்கிறார்கள். ஏனெனில் பொது நலனையும் தனிநபர்களின் கண்ணியத்தையும் கணக்கில் கொண்டு அவர்கள் செயல்பட வேண்டும் என்று திரு அவை சட்டம் கேட்டுக்கொள்கிறது. சில நேரங்களில் இத்தகைய கூட்டங்களில் விவாதிக்கப்படுவது, முடிவெடுக்கப்படுவது பகிரங்கமாக அறிவிக்கப்படுவ
தேவைப்படும்போது அது தலைவர்களுடைய உரிமையாகும். சில நேரங்களில் தலைவர்கள் இரகசியம் காக்குமாறு உறுப்பினர்களை வலியுறுத்தலாம் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. பங்கேற்பு அமைப்புகள் வழியாக நாம் திரு அவையை ஒருங்கிணைந்து மேம்படுத்த வேண்டும். இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தின் போதனைகளுக்கு பிறகும், ஏன் 1983ஆம் ஆண்டின் திரு அவை சட்டத்திற்கு பிறகும் இந்த ஆலோசனை அமைப்புகள் பெரும் ஆர்வத்தை தொடக்கத்தில் உருவாக்கினாலும் இப்போது ஒரு விதமான தேக்க நிலை காணப்படுகிறது தான். அண்மையிலே நிகழ்ந்தேறிய ஆயர்கள் மன்றத்தின் வழியாக இப்போது ஒரு புதிய முயற்சி எடுக்கப்பட்டு பங்கேற்பு அமைப்புகள் புதுப்பிக்கப்பட எல்லாரும் பாடுபடுகிறார்கள். பங்கேற்பு அமைப்புகள் பல நேரங்களில் நாம் எதிர்பார்த்த விளைவுகளை கொண்டு வரவில்லை என்றால் நாம் அதற்காக மனமுடிந்துவிட்டு அவற்றை முற்றிலுமாக நீக்கிவிடக்கூடாது. வத்திக்கான் சங்கம் அதன் போதனைகள் நிச்சயமாக தோல்விதான் என்று நாம் சொல்லவே கூடாது. மேற்சொல்லப்பட்ட குறைகளை களைந்துவிட்டு நாம் எல்லாரும் கிறிஸ்தவ ஒன்றிப்பை வளர வைக்க எல்லாரும் ஒத்துழைத்து பங்கேற்பு அமைப்புகளை தகுந்த முறையில் பயன்படுத்த வேண்டியது நம்முடைய கடமையாகும். ஏனென்றால் திருமுழுக்கினால், உறுதிப்பூசலால், இன்னும் சிலர் தங்கள் அர்ப்பணத்தினால், தங்கள் திருப்பட்டத்தினால் சிறப்பான முறையில் ஆண்டவர் இயேசுவின் மனநிலையில் ஒருங்கிணைந்து செயல்பட்டு இறை ஆட்சியை வளர்க்க தவறவே கூடாது என்பதை மனத்தில் கொள்வோம். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.